ஜெயில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றியே, எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு நாங்களாம் என்ன செய்யணும்? இந்த ஜெயில எனக்கு சில பொருள்கள் வேணும். அதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாமெல்லாம் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம். என்னடா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்க? ஏன்டா வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? ஆமா, உன் சின்சியரை பத்தி எனக்கு தெரியாது. மாப்பிள நமக்க அவன் இன்ஜெக்ஷன் பாட்டில் கொண்டு சொன்னானே, அதுக்கு என்னடா வழி? ஆஸ்பத்திரியில கிடைக்கும் போட்டா வெளியில இருந்திருந்தா வயிற்று வலின்னு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க முடியும். டேய், இந்த ஜெயில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படா போக முடியும்? டேய், இங்க எவ்வளவு மிஷின் இருக்கு. ஏதாவது ஒண்ணுத்துல கைய விட அவங்களே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜெயிலுக்குள்ள அவன் ஒரு டப்பா மூக்கு பிடிக்கி மூச்சு திணறிட்டு இருக்கான். நீ என்னடா வெடி மருந்து கேக்குற? போயா போய் வேலையை பாரு. அடே ஜெயில் பாண்டியா, நீ வியாபாரம் பண்றதுக்கே வெளியே வந்து உள்ள வந்தவன். உங்ககிட்ட இல்லாத சரக்கா? பணம் வச்சிருக்கியா? வியாபாரம் பேசுவோம். பணத்தை விட பெருசா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. இந்த அப்படி காரியத்தை கச்சிமா முடிச்சுடுறா. கழுவிட்டா. நீ என்னடா பாக்குற? அதே என் கல்யாண மோதிரம். அடிக்கடி என் சம்சார ஞாபகம் தான் சங்கடப்பட்டு எடுப்பேன். ஆனா சந்தோஷமா பாத்துப்பேன். நீ வேற இதயத்துல அவ இருக்கிறப்போ இடைஞ்சலான இடத்துல அது எதுக்குன்னு தான் வெளியே எடுத்துட்டேன். அதான் வெளியே போன அவளை பாத்துக்கு போறோமே. மாப்பிள, என்னை பொறுத்த நீதான் எனக்கு ஜனாதிபதி. கர்ணமனம் போட்டேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டுப்பா.
வேற பாரு மேன். கம்பியும் எடுத்தாச்சு, வெடிகுண்டும் தயார் பண்ணியாச்சு. எப்படா தப்பிக்க போறோம்? நாங்க தப்பிச்சு போற விஷயத்த ஜெயிலர் கிட்ட சொல்லி தியாகி ஆகணும்னு நினைக்காத. ஆனா அவசியமா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்க வேண்டியிருக்கும். நீங்களும் எங்களோட தப்பிச்சு ஓடி வரதுல எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராய பேதம் இல்லை. இல்லைன்னா அவன் சொன்னதுதான். தம்பி, நான் கோபத்துல என் கூட பிறந்தவனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். அரசாங்கம் என்ன அவன் கூடவே அனுப்பி வச்சிரும்னு நினைச்சேன். ஆனா இந்த பாவியை மன்னிச்சு ஆயுள் தண்டனை கைதி ஆக்கிருச்சு. நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஜெயிலுக்குள்ளேயே சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தைரியமா தப்பிச்சு போங்க தம்பி. கூடமாட உதவி செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி, காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி. மகாபாரத்திலே எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் சகுனிதான் தம்பி. விஷயம் தெரியுமா உனக்கு? கோயம்புத்தூர் ஜெயில இருந்து மாத்தலாயி புதுசா ஒரு ஜெயிலர் வராராம். ஐயோ, ரொம்ப கண்டிப்பானவராம். மறந்து கூட சிரிக்க மாட்டாராம். ஆளுக்கு தூக்கமே வராதான். ராத்திரி பூராவும் அல்ட்ரேஷன் மாதிரி சுத்துவாராம். சரியான கல்லூரி மங்கனா இருப்பான் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. நீ எதுக்கு நான் பயப்படுற? ராம வந்தாலும் ராவணன் வந்தாலும் நம்ம ஜெயில் கதவு ஒண்ணும் திறக்க போறது இல்ல. துருப்பிடிச்ச கதவு துருப்பிடிதான் போகுது. நமக்கு இருக்கவே வேப்ப மரத்து காத்து, அச்சடிச்ச சோறு, வெண்ணெய் எடுக்காத மோரு, அவுன்ஸ் குழம்பு. ஆனா இனிமே நம்ம கஜேந்திர விலாஸ்ல சாப்பிடவானே போறோம். வருத்தப்படாத மச்சி, ஒரு தம்மடி எல்லாம் சரியா போடும். சொல்ல மாட்டேனே, புது ஜெயிலருக்கு தம்மடிச்சா கராரா பிடிக்காதான். எங்கடா பீடி? எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லைன்னா வாங்கி வைக்கணும். வெளிய வசூல் பண்ணி, அதனால தகராறு பண்ணி, அதனால கொலை பண்ணி, அதனால ஜெயிலுக்குள்ள வந்திருக்க. இங்க வந்து என்கிட்ட தகராறா? நான் தாயா ஜெயில் ப்ரூஸ்லியே. தம்பி, உனக்கு நீர் உடம்பு, அச்சா கீஞ்சிடுவ, தட்டினா தண்ணி கொட்டிடும்.